நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு தவ காலத்திற்குள்ளாய், ஒரு லெந்து நாட்களுக்குள்ளாய் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தும் கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய காயங்களை குறித்தும் தியானிக்கிற இந்த மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். போன வாரம் நாம் ஒருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரதர், நம்முடைய தனிமையின் பாதையில் ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார்? ஆமேன். வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்முடைய அம்மா அப்பா பிள்ளைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் தான் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவரே நல்ல வாய்களை தந்த ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடாய் என்ன தருவேனா? இதற்கு ஈடாய் என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சேர்ந்து சொல்லுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? 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 சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீர்
கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கைகளை உயர்த்தி எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்தீர் ஆண்டவரே, இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே, நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல. நல்ல கைகளை உயர்த்தி எத்தனை அன்பு ஆண்டவரே, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடாய் ஆண்டவரே, இதற்கு ஈடாய் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான், இதற்கு ஈடாய். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களப்பா, இதற்கு ஈடாய் நாங்க என்னத்தை செய்ய முடியும் ஆண்டவரே, இதற்கு ஈடாய் ஷாபாலா யாரா மாலா தேலே ஷபுதா, இதற்கு ஈடாய் என்ன தருவேனா, இதற்கு ஈடாய். ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டீர், ஒடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், எனக்காக காயங்களை சம்பாதித்து கொண்டீர். இதற்கு ஈடா நாங்கள் எதை தருவோம், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடாய் என்ன தருவேனா. கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்தி தலைகளை கீழே இறக்கி அவர் நமக்காகப்பட்ட சிலுவையின் மரண பாடுகளை கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நமக்காய் சிந்தின இரத்தத்தின் துளிகளை கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நமக்காய் கீறப்பட்ட சரீரத்தை கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நமக்காக நொறுக்கப்பட்ட அந்த தெய்வ ஆட்டுக்குட்டியை கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. இதற்கு ஈடா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நாங்கள் என்னத்தை உமக்கு தர முடியும்? உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். சுவிநாமத்தில் பிதாவே, அந்த கல்வாரி அன்புக்காக அந்த கல்வாரியிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திற்காய் நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தன் பாவத்தை ஜெயிக்கணும்னா
கிறிஸ்துவின் அன்பு அவனுக்கு தேவை. கல்வாரியில சிந்தப்பட்ட அந்த கல்வாரியின் அன்பு, அந்த கல்வாரியின் அன்பு தான் அவனை பாவத்தை செய்ய விடாம தடுக்கும். தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, தேவ சமூகத்தில் வரங்களை கேட்கீங்களோ இல்லையோ, வல்லமையை கேட்கீங்களோ இல்லையோ, உங்க அந்த கல்வாரியின் அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. பக்தன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. The God's love, அதை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த அன்பினால் என்னை நிரப்புங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெயம் என்கிற ஒரு தலைப்பிலை நாம் தியானிக்கிறோம். அதற்கு ஆயத்த வசனமாய் 8:37 ரோமரை நாம் வாசித்தோம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. 15:57 1 கொரிந்தியர் வாசித்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 5:1 யோவான் வாசித்தோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அஞ்சி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஒரு தேவ பிள்ளை முதலாவது எதை ஜெயிக்க வேண்டும்? போன வாரம் நாம் தியானித்தோம். 1 யோவான் 5:5 சொல்லப்பட்டது, விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு தேவ பிள்ளை உலகத்தில் முதல்ல ஏதாவது ஜெயிக்கணும் பிரதர் கேட்டால், நீங்கள் போன வாரம் எபிசோடை பார்க்கல, நாங்கள் அதை நீங்கள் போய் பாருங்கள். எதை நாம் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2:20 உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்காவிட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அசுத்தங்களை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 2வது, ஒரு தேவ பிள்ளை எதை ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டால், என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 41:11 வாசிக்கலாம். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று நான் அறிவேன். என் சத்துருக்கள் என்மேல் ஜெயம் கொள்ளாததினால், அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, என் சத்ரு என்னை ஜெயிக்கல அப்படின்னா நான் அவனை என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தம், ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்போ 2வது, ஆண்டவர் நாம் எதை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? சத்துருக்களின் மேல் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். சத்துருக்கள், தாவீது அந்த நாட்களில் சொன்ன சத்துரு மாம்சத்தின் சத்துருக்கள், இரத்தத்தின் சத்துருக்கள், மனிதன் மூலமாய் வந்த சத்துருக்களை குறித்து தாவீது அந்த இடத்துல எழுதுகிறார். இந்த காலகட்டத்தில் நம் வேதாகமத்தை திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், எபேசு பட்டணத்தாருக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கையொப்பமிட்டு கொடுக்கிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனையோடும் உனக்கு போராட்டம் உண்டு. தாவீது 41:11 சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் சத்துருக்கள் என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர். என் சத்துரு என்ன ஜெயிக்கல அப்படின்னா நான் என் சத்துருவை ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். தாவீது சொல்லுகிறார், நான் என் சத்துருக்கெல்லாம் ஜெயம் எடுத்துட்டேன், அவன் என்கிட்ட தோத்து போனபடியினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறேன் நான் அறிகிறேன் ஆண்டவரே. அன்பின் தம்பி தங்கச்சி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, உன் மாம்சம் என்கிற சத்துருவை, பிசாசு என்கிற சத்துருவை நாம் ஜெயித்து விட்டோமா? யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்து யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எழுதப்பட்டிருந்தது. மோசே மலையிலே ஜெபம் பண்ணும் பொழுது
ஊரும் ஆரோனும் மோசைக்கு தோள் கொடுக்க கை கொடுக்க போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, யோசுவாவோ கீழே நின்று மனிதர்களை, அமலேக்கியர்களை கொன்று போட்டு கொண்டிருந்தான். எலியா வானத்திலிருந்து கர்மேலிலே அக்கினியை இறக்கின உடனே அவன் உருவின பட்டயத்தோடு பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை வெட்டி போட்டான். இது பழைய ஏற்பாட்டு காலத்து யுத்தம். கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கும் தம்பி, உனக்கும் எனக்கும் இயேசு சுவாமி என்ன சொன்னார்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உனக்கு யுத்தங்கள் அல்ல. இன்னைக்கு நம்ம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேரை மன்னிக்க முடியாம சர்ச்சுக்கு போகிறோம். நிறைய பேரை நம்மளால நேசிக்க முடியல. நிறைய பேரை நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல பிளாக்ல போட்டிருக்கோம். நிறைய பேர்கிட்ட போய் நம்ம முகம் சுளித்து கூட பேச முடியல. சுளித்து கொண்டு வருகிறோம், சிரிக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, நீ திருச்சபைக்கு வந்து காணிக்கையை போடும்போது உன் சகோதரனிடத்துல அன்பு கூறாம நீ எத்தனை கோடி ரூபாய் காணிக்க போட்டாலும் உன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நான் சர்ச்சுக்கு வந்து லட்சக்கணக்கான காணிக்கையை போட்டதோ, நான் சர்ச்சுக்கு வந்து கோடிக்கணக்கான செக்கை எழுதி உண்டியல்ல போட்டதோ ஆண்டவரை அங்கீகரித்திருவார் நினைக்க கூடாது. ஆண்டவர் காசுக்கு மயங்குகிற தேவன் அல்ல. ஆண்டவர் காசுக்கு இறங்கி வருகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுவதற்கு முன்பாய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி விட்டுவாது நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளையே திருச்சபைக்கு போகிறோம். திருச்சபையில குடும்பமாய் 4 குடும்பங்கள் போய் இருக்கிறது. அக்கா தம்பி கூட பேச மாட்டாங்க, தம்பி அக்கா கூட பேச மாட்டாங்க, 4 பேரும் சேர்ந்து மாமியார் கூட பேச மாட்டாங்க. எப்படி எப்படி என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார்? எப்படி என் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பார்? இன்றைக்கு நீங்களும் நானும் மாம்சம் சத்துருக்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதல்ல, அது பழைய ஏற்பாட்டு காலத்து யுத்தம். புதிய ஏற்பாட்டு காலத்து யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத விபச்சாரத்தின் ஆவிகளோடும் மந்திர ஆவிகளோடும் பில்லிசூனி ஆவிகளோடும். அதை தான் பவுல் அழகாய் சொல்லுகிறார், துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனையோடும் உனக்கு போராட்டம் உண்டு. அப்ப யாராவது வந்து உன் சத்துரு யாரும் கேட்டா, துரைத்தனம் அதிகாரம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதி வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனை தான் எனக்கு சத்துரு என்று நாம் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் நம்மளால பிசாசுகளை ஜெயிக்க முடியல? இன்னைக்கு ஏன் நம்மளால பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க முடியல அப்படின்னா, நம்முடைய சத்துருக்கள் யார் என்றே நமக்கு தெரியவில்லை. நீங்கள் நான் நினைக்கிறோம் உங்க மாமியார் உங்களுக்கு சத்துரு நினைக்கிறீங்க, ஒரு சிலர் என் மாமனார் எனக்கு சத்துரு நினைக்கிறீங்க, ஒரு சிலர் என் மருமக எனக்கு சத்துரு நினைக்கிறீங்க, ஒரு சிலர் என் தாய் தகப்பன்மார்கள் எனக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் உனக்கு சத்துரு அல்ல. இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் சத்துருக்கிட்ட ஜெயம் எடுக்கிறோமா, சத்துருக்கிட்ட தோற்று போய் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களான அந்த பொல்லாத பிசாசுகளை நாம் ஜெயம் எடுத்து விட்டால் பாவத்தின் எண்ணங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். தனிமையிலே வருகிற பாவங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். சில ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் புறப்பட்டு போகாது. ஒரு சில முக்கியமான பாவத்திற்குள்ளாய் சத்துரு உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான தம்பி, காலை நேரம் உபவாசம் பண்ணி அந்த காரியத்திற்காக மாத்திரம் ஜெபம் பண்ணு. சில ஜாதி பிசாசுகளை கர்த்தர் அப்படிதான் துரத்த வேண்டும் என்று சத்தியத்திலே எழுதி வைத்திருக்கிறார், சத்தியத்திலே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். வேத சட்டமும் அப்படிதான் சொல்லுகிறது. சில ஜாதி பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று சொன்னால்
உபவாசமும் தனி ஜெபமும் அவசியம். இந்த சத்துருக்களை நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எழுப்புதலை எதிர்நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே எழுப்புதல் வரும் பொழுது திருச்சபைகள் வளருமா பிரதர்? இல்ல. எழுப்புதல் நாட்கள்ல திருச்சபைகள் எல்லாம் சுடுகாடாய் மாறி போகும். எழுப்புதல் நாட்கள்ல திருச்சபைகள் எல்லாம் எரிந்து போகும். உபத்திரவம் வர வர தேசத்தில் எழுப்புதல் வரும். உபத்திரவங்கள் வர வர தேசத்தில் மிஷனரிகள் இரத்த சாட்சியாய் மரிக்க ஆரம்பிப்பார்கள். உபத்திரவம் தான் எழுப்புதலை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எழுப்புதலுக்கு முதல் வாசலை உபத்திரவம் தான். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், ஒடிசாவில் மிஷனரிகள் அடித்து கொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் வீடியோவின் வாயிலாக. சிறைச்சாலையிலே 40 மிஷனரிகளுக்கு மேலாய் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், இதுதான் எழுப்புதலுக்கு அடையாளங்கள். எழுப்புதல் தேசத்திலே வரப்போகிறது. ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க சர்ப்பமானது தேசத்திற்குள்ளே தீவிரித்து சுத்தி கொண்டிருக்கிறது. தம்பி, தங்கச்சி, தேவ பிள்ளையே, எவ்வளவு ஜனமே, ஒரு தலைமுறை எழும்பும். அது தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை எங்கே போயிற்று? வலு சர்பத்தை தெரிந்து கொள்ளப்பட்டது நீதான் அல்லவா? இன்றைக்கு ஒரு சில பாவத்திற்குள்ளே விழுந்து கிடக்கிறாயே, நீ மீண்டும் எழும்பி வர மாட்டாயா என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். உன்னை மீண்டும் நான் சேர்த்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். மீண்டும் உன் மேல் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறேன். மீண்டும் இழந்து போன கிருபைகளை உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன். மீண்டும் இழந்து போன சந்தோஷத்தை தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீ இழந்து போன சமாதானத்தை தர உனக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீ இழந்து போன ஆரோக்கியத்தை தர உனக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீ இழந்து போன சரீர பலத்தை தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீ அந்த சத்துருக்களை வேட்டையாட ஆயத்தமாக இருக்கிறாயா? வேதத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, தீர்க்க தரிசன நூல்களிலே, நீ எனக்கு தண்டாயுதமாகவும் நீ எனக்கு அஸ்திராயுதமாகவும் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். சத்துருக்களை ஜெயம் எடுக்க கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு சத்துரு பொல்லாத ஆவிகள் தான். மந்திரம் பண்றவன் நமக்கு சத்துரு கிடையாது. அந்த மந்திர ஆவிதான் நமக்கு சத்துரு. பிசாசுகளை ஜெயம் எடுத்து விட்டால் அந்த பிசாசு மனிதர்களுக்குள்ளே சேர்ந்து கிரியை செய்து நெடுக்கப்படும், நிறுத்தி வைக்கப்படும். நீங்க யோசித்து பார்க்கணும். நம்முடைய தனி ஜெபத்தில் யுத்த ஜெபம் இருக்கிறதா? நம்முடைய தனி ஜெபத்தில் இன்னைக்கு நிறைய பேர் தனி ஜெபத்தில் உட்கார்ந்து ஹெட்போன்ல காதல பாட்டை போட்டு உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு வர்றது. நிறைய பேர் தனி ஜெபத்தில் சும்மா ஜெப குறிப்பு 10 ஜெப குறிப்பை கொண்டு போகிறது. தனி ஜெபத்தில் ஜெப குறிப்புகளை கொண்டு போவாதீங்க. தனி ஜெபத்தில் உங்க போனை கொண்டு போவாதீங்க, ஹெட்போனை கொண்டு போவாதீங்க. தனி ஜெபத்தில் தனித்து போங்க. வேதாகமத்தை வச்சுக்கோங்க, ஒரு பாட்டு புக்கை வச்சுக்கோங்க, ஒரு டைரியை வச்சுக்கோங்க, ஒரு பெண்ணை வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஜெப குறிப்புகளை தருவார். ஆண்டவர் யுத்தம் பண்ண வைப்பார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ பிசாசுகளை ஜெயிக்காம தேசத்தில் இருக்கிற பிசாசுகளை ஜெயிக்க முடியாது. தாவீது விதமாய் சொல்கிறார், ஒரு முறை என் தகப்பனின் ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சிங்கமும் கரடியும் எதிரே வந்தது. சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டேன். என்ன சொல்றார் தாவீது? முதலாவது என்னைக்கு நான் எனக்கு விரோதமாக கிரியை செஞ்ச சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டேனோ அதுக்கு அடுத்துதான் கர்த்தர் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி நின்ற கோலியாத்தை கொல்லும்படி என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். உன் வாழ்க்கையில உன் தனித்துவத்தில் எந்த ஆவி போராடுகிறதுன்னு கண்டுபிடிங்க. உன்னை எந்த ஆவி பாவத்திற்குள்ள விழ வைக்கிறதுன்னு கண்டுபிடிங்க. எந்த ஒரு பலவீனம் உன்னை தள்ளுகிறதுன்னு கண்டுபிடிங்க. எந்த பொருள் ஆசை உன் மேல வந்து அமர்துன்னு கண்டுபிடிங்க. என்ன பாலியத்திற்குரிய இச்சைகள் உன் மேல வந்து அமர்துன்னு கண்டுபிடிங்க. அதை ஏன் பண்ணி அடிக்க ஆரம்பிங்க, அதை ஏன் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. எளிதில் நீங்கள் அந்த சத்துருவை ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயிக்க கிருபை தருவார். போன எபிசோட்ல உலகத்தின் அசுத்தங்களை ஜெயிச்சிருன்னு ஆண்டவர் பேசினார் வசனத்தின் வாயிலாய். இந்த வசனத்தில் இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களின் ஜெயம் எடுத்துதான் ஆகணும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுது.
மாறி மாறி போராட்டம் நடக்குது. உன் சரீரம் ஒரு யுத்த களம் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்த காலத்தில் நீ ஜெயம் எடுக்கணும்னா பரலோகத்துடைய உதவி உனக்கு தேவைப்படுகிறது. பரலோகத்துடைய அனுக்கிரகம் உனக்கு தேவைப்படுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு மகிமை உனக்கு தேவைப்படுகிறது. பரலோகத்திலிருந்து உருவின தூதர்கள் உனக்கு தேவைப்படுகிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியின் அக்கினி உனக்கு தேவைப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற அக்கினி ரதமுமான குதிரையுமான தேவ வல்லமை உனக்கு தேவைப்படுகிறது. பரலோகத்தின் உதவியோடு நீ சத்துருக்களை எதிர்த்து ஜெபித்து பார். உன் கண்களுக்கு முன்பாக உன்னை வேட்டையாடி கொண்டு இருந்த, உன்னை பாவத்திற்குள் தள்ளி கொண்டு இருந்த, உன்னை சாபத்திற்குள் தள்ளி கொண்டு இருந்த, உன்னை விபச்சாரத்திற்குள்ள, பேசித்தனத்திற்குள்ள, அசுத்தத்திற்குள்ள தள்ளி கொண்டிருந்த சத்துரு உன் தலைகளுக்கு கீழாய், உன் கால்களுக்கு கீழாய், உன் சரீரத்திற்கு கீழாய் அவன் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவதை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களை அதை காணும். சத்துருக்களை ஜெயிக்க நான் உனக்கு கிருபை தருவேன். உன் சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். சத்துருக்களை நீ ஜெயிப்பாய். எளிதில் அந்த கோலியாத்தை ஜெயிப்பாய். பாவம் என்கிற கோலியாத் உன்னை தடுத்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இந்த பகல் நேரத்தில் சொல்லுகிறார், அந்த கோலியாத்தை ஜெயிக்கிற அபிஷேகத்தை தாவீதே நான் உன் தலைக்கு மேலாய் தான் வைத்திருக்கிறேன். நீ ஜெயம் எடுப்பாய். நீ ஜெயம் எடுப்பாய். அல்லேலூயா. நீ ஜெயம் எடுப்பாய். நான் ஜெய கிறிஸ்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். அதுக்கு நீ என் சமூகத்திற்கு வா. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க வா. நைட்டு ஒரு மணி நேரம் தனியா ஜெபிக்க வா. உன்னால 1 மணி நேரம் என் சமூகத்தில் உட்கார்ந்து பிரசன்னத்தை உணர முடியலன்னு பரவாயில்லை, சும்மாவாது வந்து என் சமூகத்தில் வந்து அமர்ந்துரு. நான் உனக்கு ஜெயம் எடுக்க வைப்பேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா நல்ல வாய் தந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வகையான பாவத்திற்குள்ள இருந்து கிரியை செய்கிற சத்துருவை ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. ஷாபாலா தலா ரே லாமா ஷண்டலா தே ரே பகதுஸ் அந்த விபச்சார சத்துருவை ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. அந்த பாளையத்திற்கு இச்சைகளை கொண்டு வருகிற சத்துருவை ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. அந்த அசுத்த வல்லமைகளை ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. அந்த பொல்லாத ஆவிகளை துரத்த கிருபை தாங்கப்பா. ஜெபிங்க ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ஷாபாரா கபாதலா தூடா சங்காட்டலாயா ரேப்ரா கண்ட்ரோல் உசாபாரா கட்டுடே ஷாப்ரா கட்டுல் இசாபா காச்சா லிசாபா கட்டுடாயா மரூஃபா காச்சா ஜபு கட்டாபுஷ்டே காச கட்டுடாயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த மார்ச் 2வது வாரத்தில் இந்த தபசு நாட்களில் தபசு காலத்தில் ஆண்டவரே இந்த லெந்து நாட்களில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம். இந்த சத்துருக்களை ஜெயிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எங்களை ஒரு சில பாவத்திற்குள்ளே விழத்தள்ளுகிற அந்த பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க, அந்த சபிக்கப்பட்ட வல்லமைகளை ஜெயிக்க, அந்த அசுத்த ஆவிகளை ஜெயிக்க இப்பொழுதே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக தருவீராக. எல்லாம் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்த அந்தரங்க பாவத்தில் விழ வைக்கிற அந்த ஆவியை வெட்டி ஜெபம் பண்ணுங்க. அல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. புடா சகடா துடா அர்காட்டா தப்ரகாட்டா லிஷாபா லசியா லவ் காட்டா லாப்ரா கட்டுசாயா. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியின் கிரியைகள் நசுக்கப்பட்டு போவதாக. அந்த ஆவியின் கிரியைகள் எரிக்கப்பட்டு போவதாக. அந்த ஆவியின் வல்லமைகள் நாசம் மண்ணாய் போவதாக. அந்த ஆவியை கர்த்தர் இப்பொழுதே சிறைப்பிடிப்பதாக. வேடிக்கை பார்க்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தனிமையில் அந்த பாவத்தை பார்க்க வைக்கிற அந்த ஆவியை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வெட்டி வீசுகிறோம். வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரீட்சைக்காக படிக்கிற பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிற தாய் தகப்பன்மார்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடனோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இரவு தூக்கமே இல்லைன்னு சொல்லி அழுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
வியாதிப்பட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதே கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமை இறங்குவதாக. இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆவிகளும் எரிக்கிற பலனை எங்களுக்கு தாங்க. தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் கேடயத்தை, சத்தியம் என்கிற அந்த கேடயத்தை, ஆண்டவரே இந்த தலைச்சீராவை, அந்த உருவின பட்டயத்தை, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, மார்க்கவசத்தை பெற்றுக்கொண்டு சத்துருக்களை வேட்டையாட கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹெல்ப் மீ ஓ லார்ட். உதவி பண்ணுங்க. நாங்கள் உம்முடைய கிருபையை உதாசீனப்படுத்த மாட்டோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்துருவை ஒரு நாள்லே ஜெபிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், நாளைக்கு அந்த பாவத்திற்குள்ள விட மாட்டேன், அப்படி அல்ல. தினந்தோறும் நீங்க உலகத்துல போவதற்கு முன்னாடி 1 மணி நேரம் ஆண்டவரை பார்த்துட்டு போங்க. 1 மணி நேரம் ஆண்டவரை சந்திச்சுட்டு போங்க. நீங்களா உலகத்திற்குள்ள போனீங்கன்னா பாவத்திற்குள்ள விழுந்துருவீங்க. ஆண்டவரை பார்க்காம ஸ்கூலுக்கு போகாத தங்கச்சி, தம்பி, ஆண்டவரை பார்க்காம காலேஜுக்கு போகாத அக்கா, அம்மா, ஆண்டவரை பார்க்காம வேலைக்கு போகாதீங்க. ஆண்டவரை சந்திங்க, வார்த்தையை சந்திங்க, தேவ பிரசன்னத்தை சந்திங்க. சந்திக்கும் போது பாதுகாப்பு உண்டாகும், சந்திக்கும் போது பரிசுத்தம் உண்டாகும், சந்திக்கும் போது மகிமை உண்டாகும். நீ சந்திக்கும் போது கர்த்தர் உனக்கு முன்னே செஞ்சு சத்துருக்களை வேறறுக்கிறது நீ பார்க்க முடியும். ஆண்டவரை பார்க்காம உலகத்திற்குள்ள போகாதீங்க. தேவ பிரசன்னத்துக்குள் அமர்ந்திருங்க, தேவ கிருபைக்குள் அமர்ந்திருங்க, தேவத்துடைய தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்க அமர்ந்திருங்க, பாவத்தை ஜெயிக்கிற பலனுக்காக அமர்ந்திருங்க. அப்போ நீங்க இந்த தாவீது சங்கீதம் 41:11 சொன்னது போல சொல்வீங்க, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிற என்ற அறிவே நீங்க சொல்ல முடியும், நாம சொல்ல முடியும். ஆகவே ஒரு முடிவு எடுங்க. சத்துருக்களை ஜெயிக்கணும்னா நான் தேவ சமூகத்தில் தனிமையா நின்றுதான் ஆகணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜாஷ்வா டிவியில் உங்களுடைய படிப்பிற்காக, வாலிப பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் ஊழியர்களாய் உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கைகள் ஒன்றும் வீணாக்கப்படுவதில்லை. கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். தேவ சமூகத்தை சந்திங்க, அடுத்த மனிதனை சந்திங்க. சத்துரு தோற்று போவான். சிலுவையின் சிலுவையிலே மரணத்திலே சத்துரு எப்படி இயேசுவின் மரணத்திலே தோற்று போனானோ, உங்கள் வாழ்க்கை முழுவதும் சத்துரு தோற்று போய்கொண்டே இருப்பான். சிலுவையின் மரணத்தினால் சத்துருவை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இந்த ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் கூட இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கிற வரைக்கும் கிருபையும் சமாதானம் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல.
நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.